ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு இனிப்பு உளுந்த வடை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனிப்பு உளுந்த வடை செய்யறதுக்கு நாங்கள் கருப்பு உளுந்து எடுத்து நல்லா தீட்டி எடுத்துக்க போகிறோம். உரல்ல இந்த மாதிரி குத்தி எடுத்து புடைச்சோன்னா ஒயிட்டாக உளுந்த பருப்பு வந்து நல்லா ஒயிட் கலரில் வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ தோண்டிட்டு நல்லா புடைச்சி எடுத்துப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க புடைக்கணும். நல்லா புடைக்கும் போது உண்மையெல்லாம் முன்னாடி வந்துடும், பருப்பு பின்னாடி இருக்கும். இப்போ புடைச்சாச்சு பாருங்கள். புடைச்சதுக்கப்புறம் உளுந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம ஒரு படி எடுத்துக்கிட்டோம். ஒரு படி உளுந்துக்கு ஒரு தேங்காய், ஃபுல் தேங்காய், அப்புறம் ஒரு 1/4 படி அரிசி. அரிசி சேர்த்துக்கலன்னா எண்ணெய் குடிக்குங்க, அதனால அரிசி சேர்த்துக்கணும். புது பருப்பாக இருந்துச்சுன்னா அரைப்படி கூட அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு படி உளுந்துக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் பழைய பருப்புன்றனால 1/4 படி அரிசி சேர்த்துக்கிட்டோம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கிலோ வெல்லம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தூளாக்கி எடுத்துக்கலாங்க. இடிகள் வச்சு இந்த மாதிரி இடித்தோன்னா நல்லா வெல்லமெல்லாம் தூளாயிரும். வெல்லம் எல்லாமே தூளாயிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போட்டு நல்ல ஓரளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் அதே இதில் உளுந்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். உளுந்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது, இல்லைன்னா வெல்லம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி தெளித்து மட்டும் ஆட்டிப்போம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி தாங்க தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். நாங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடியே வெல்லத்தை சேர்த்துட்டோம். வெல்லம் சேர்த்ததை மட்டும் காமிக்க முடியல. இப்போ தேங்காயும் துருவின தேங்காயும் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஓடினாலே போதும். தேங்காய் வந்து கொஞ்சம் திப்பியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காயோட ஸ்மெல் அந்த வடையில் வரும்போது அந்த வாசனைக்கே இன்னும் 2 வடை சேர்த்து சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக தாங்க இருக்கணும் வடை போடுறதுக்கு மாவு. அதனால தான் தண்ணி தெளித்து ஆட்ட சொல்கிறது. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் வச்சு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் சூப்பரான உளுந்த வடை ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி விறகடுப்பில் தாங்க செஞ்சோம். நல்ல வெளியே நல்ல ப்ரௌனிஸாகவும் உள்ளுக்க ஒயிட் கலராகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், போண்டா இனிப்பு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த வடை ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய். நல்லா குண்டாக குலோப்ஜாம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். எங்கள் ஃபேவரட் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.